மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. TN 2026 அப்படின்னு சொல்லி தங்க நட்சத்திரம்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது உமாபதி ராமையா. அதாவது நம்ம தம்பி ராமையா இருக்கார்ல, தம்பி ராமையா, நடிகர் தம்பி ராமையாவுடைய மகன் தான் உமாபதி. அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. நட்டி அதுக்கப்புறம் MS பாஸ்கர், இளவரசு, இன்னும் பலர், அதில் தம்பி ராமையா உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளிவருவதற்கு முன்பாக இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை சூடு பறக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த படத்துல ஒரு கண்டென்ட் இருக்கு. குறிப்பாக விஜயனுடைய அரசியலை இது இமிட்டேட் பண்ணுது. விஜய்க்கு ஒரு பெரிய ஆப்பு அதுக்குள்ள வச்சிருக்காங்க. இது தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண அனுமதித்தாங்க, எங்க தலைவரை தப்பா காட்டுதுன்னு சொல்லி இந்த ஆதவ் இருக்காருல்ல, படம் என்ன சொல்லுதுன்னே தெரியறதுக்கு முன்னாடி இதுதான் அந்த தற்குறி தண்டமாச்சே, இதுக்கு என்ன பேசுது, படம் என்ன சொல்லுதுன்னே தெரியல, படத்துக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னே தெரியல, அதுக்குள்ள பொங்கிட்டார். இந்த படத்தை தடை செய்யணும், இந்த படத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடருவோம், எங்க தலைவரை ஆபாசமா காட்டுறாங்க, அசிங்கமா காட்டுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, அப்படியெல்லாம் காட்சிகள் இருக்குன்னு சொல்லி கொந்தளிச்சாரு. இந்த டீசர் வரும்போது நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம், இந்த படம் நிச்சயமாக ஜனரஞ்சகமா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு காமெடி படமா தான் இருக்கும், ஆனா யாரையும் நேரடியாக அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல படமும் வெளியாயிருச்சு. இந்த படத்தை நம்மளும் பார்த்துட்டோம். அந்த படத்துல பேசின விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த படம் ஏதோ விஜய் கட்சியா இல்ல தாவேக்காவை மட்டும் சொல்லுதா அப்படின்னா, பெரும்பாலும் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய மேனரிசம் எல்லாம் விஜய் மாதிரியே தான் இருக்கும். தம்பி ராமையாவுடைய கதாபாத்திரம் தான் ரொம்ப ஒட்டி அப்படியே பொருந்தி போகுது. யாருக்கு பொருந்தி போகுதுன்னா, நம்ம விஜயனுடைய ஆஸ்தான கூடவே இருக்கிற புசி ஆனந்த், பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் மாதிரியே அவருடைய மேனரிசம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல MS பாஸ்கருடைய கதாபாத்திரம் வருது. இதெல்லாம் நிறைய நடிகர்களை நமக்கு அடையாளப்படுத்துது, அரசியல் தலைவர்களை அடையாளப்படுத்துற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கு. முழுக்க அவர் ஒரு கட்சி உருவாக்கி அந்த கட்சி எப்படி ஜெயிப்பதற்கான என்னென்ன வேலைகள் தகுதித்தங்கள்லாம் பண்றாரு, இவரே கலவரத்தை தூண்டி விட்டு, இவரே பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு எப்படி பொதுமக்கள்கிட்ட எப்படி கருத்து கேட்கிறாரு அப்படின்னு பல விஷயங்களை போட்டு பொழந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் காட்சிகள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் விஜய்க்கு செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அதை தாண்டி நகைச்சுவையாக அதை கொண்டு போயிட்டாங்க. அதுதான் அவங்க பெரிய பிளஸ். கதை தம்பி ராமையாவோட கதை, திரைக்கதை அமைத்து அதுக்கு ரொம்ப அழகாக அந்த மேக் பண்ணது. அதுல அந்த மேக்கிங் ஸ்டைல் உமாபதிக்கு ரொம்ப புதுசா. இது நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் படம், நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல இது ஒரு மாறுபட்ட படமாக இருக்கு. என்ன காரணம்னா, இது தேர்தல் காலம், கரெக்டா தேர்தல் டைம். இன்னும் ஒரு 15 நாள்ல தேர்தல் வரப்போகுது. 10ஆம் தேதி படம், 23ஆம் தேதி தேர்தல், 13 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வருது. அந்த படம் முழுக்க ரஜினிகாந்தை காமிக்குது, கமலஹாசனை கிண்டல் அடிக்குது, ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வராம போனார்ன்றத சொல்லுது, விஜய் குறித்து கடுமையாக பேசுது. அதாவது இன்னும் சொல்ல போனா, நேரடியாக சொல்லனாலும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த காட்சி, அந்த கதாநாயகியினுடைய பேரு சொல்லப்பட விஷயம் அது நேரடியா திரிஷாவே சொல்ற மாதிரி அங்க ஏதோ ஒரு ஷான் வச்சுட்டாங்க பேர், ரொம்ப அழகா. இதெல்லாம் ரொம்ப கிளவராக வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்க்கிற பொதுமக்கள்ல பெரும்பாலும் இது தாவேக்காவை நேரடியா திட்டுதுங்க, ஆனா படம் ரசிக்கிற மாதிரி இருக்குங்க, படம் உண்மையிலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்த பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்களை தாண்டி பார்வையாளர்களுடைய பார்வையில் இந்த படம் நிச்சயமாக நல்ல படமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரசிக்கிற படமா மாறி போச்சு. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தேர்தல் நேரத்துல ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு. இது தேர்தல் நேரத்துல எப்படி ஓட்டு போடணும், யாரெல்லாம் எப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்படி ஏமாத்துவாங்க, எப்படி தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, தேர்தலுக்காக என்னென்ன அயோக்கியத்தனங்களை பண்ணுவாங்கன்னு நிறைய விஷயங்களை அதுல காட்சிப்படுத்தியிருக்காங்க. இவங்க கொடியா இருக்கட்டும், இவங்க செஞ்ச சேஷ்டைகளா இருக்கட்டும், மீட்டிங், பொதுக்கூட்ட மீட்டிங் மாதிரியே போறதா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல தம்பி ராமையாவுடைய கதாபாத்திரமும், MS பாஸ்கர், இளவரசு கதாபாத்திரம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டான கதாபாத்திரங்கள். ஒட்டுமொத்தமா TN அந்த 2026 படம் பேசுகிற அரசியல், அந்த குல்கந்த் குமார் அப்படின்ற அந்த நட்டினுடைய கதாபாத்திரம், இது முழுக்க அது விஜயை தான் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் பார்த்தாலே குல்கந்த் குமார் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா அவங்க இதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. என்ன காரணம்னா, நேரடியா தாக்குதல்ல ஒரு அரசியல் சட்டையர் படம், யாரையுமே எதுவும் அதுல பேச, சில படங்கள்ல நேரடியா இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்றாங்க, நம்ம பார்க்கல. அந்த மாதிரி இணையத்துல திருட்டுத்தனமா நம்ம எந்த படத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்க்குற பழக்கம் எப்பவுமே நமக்கு இருந்தது இல்லை.
அதனால நம்ம திரைத்துறையில் இருக்கிறதுனால இந்த துறை நமக்கு வளர்ந்தாதான் நல்லதுன்றதுனால அந்த மாதிரி நம்ம செய்யறது இல்ல. நண்பர்கள் சொல்ற விஷயத்த கேட்கும் போது அந்த படம் முழுக்க முழுக்க விஜயை ப்ரைஸ் பண்ணி, விஜய் பெரிய கடவுள் மாதிரி, விஜய் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வர மாதிரி நிறைய காட்சிகளை வச்சுட்டு மற்ற கட்சிகளை கேவலமா வைக்கிற மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த படத்தை நம்ம சென்சார் போர்டு வந்து அனுமதிக்க மறுத்துது. ஆனா அதே சென்சார் போர்டு TN 2026க்கு அனுமதி கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, இது சொல்லிய கதை வேற, ஜனநாயகன் சொல்ற கதை வேற. ஜனநாயகன் ஏற்கனவே காப்பி கதை தான், காப்பி ஸ்டார் விஜயனுடைய காப்பி அடிச்ச படம். பகவந்த் கேசரியை தான் காப்பி அடிச்சிருக்காரு. இம்மி அளவு மாறாம வச்சுட்டாலும் விஜய்க்காக நிறைய விஷயங்களை உட்புகுத்துனதுனால இது வெளியில வந்தா பெரிய சிக்கல் வரும்னு சென்சார் போர்டு கருதியதால் அந்த படத்தை தடை செய்து விட்டார்கள். அதை தடை பண்ணி வரக்கூடாதுன்னு தடுத்தது சென்சார் போர்டு. ஆனா திட்டமிட்டு விஜய் தரப்பே லீக் பண்ணிட்டு சென்சார் போர்டு மேல பழிய போட்டாங்க. தடுத்த சென்சார் போர்டு எப்படி ரிலீஸ் பண்ணும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் TN 26 அனுமதித்த அதே சென்சார் போர்டு இந்த படத்தை தடுத்ததற்கான காரணம் இது தப்பான விஷயத்தை சொல்லுது. இளைஞர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் தப்பா முடிவெடுப்பாங்க, அதனால இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அந்த படத்தை தடுத்துட்டு TN 26 சிரிச்சிட்டு ஓட்டு போடணும், எல்லா மக்களுக்கும் ஓட்டு எவ்வளவு முக்கியம், அது வந்து நிச்சயமாக தேர்தல்ன்றது ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய இடம் அப்படின்னு பல விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அந்த படத்தை பயன்படுத்திக்கலான்னு அதை அனுமதிச்சிட்டாங்க. 13 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தலை மையப்படுத்தி எலெக்ஷன் பேசுகிற படம் இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. தயாரிப்பாளர் கண்ணன் ரவின்னு துபாயை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டின் திட்டக்குடியை சேர்ந்தவர் தான். நிறைய படங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து சொல்லி அடிச்ச மாதிரி இந்த படம் வந்து பேசு பொருளா மாறுங்க, தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை விடுறேன், படம் கண்டிப்பா பேசு பொருளா மாறும், நீங்க எண்ணி வச்சீங்க, என்ன நடந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகுங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதே மாதிரி இந்த படம் எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் எல்லா தடையும் உடைச்சிட்டு படம் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்துருச்சு. மக்கள் பார்வையில அந்த படம் நல்லா இருக்குன்ற பேச்சு உருவாயிருக்கு. ஏற்கனவே இதே தயாரிப்பாளர் தான் TTTன்னு சொல்லி ஜீவாவை வச்சு ஒரு படம் எடுத்து அது சக்கப்போடு போட்டுச்சு. எடுத்த தொகையை விட, அதை செலவு பண்ண தொகையை விட பல மடங்கு அது வந்து லாபத்தை ஈட்டிய படம். அதே போலதான் இந்த படமும் முதல் நாளே நல்ல கலெக்ஷன் வந்து அதுக்கு வந்திருக்கு, நிறைய திரையரங்குகள் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் நிச்சயமாக அரசியல் பேசினாலும் அது மக்கள் ரசிக்கிற விதமாக அரசியல் பேசுவதனால, இது அரசியல் நையாண்டி படமாக எடுக்கப்பட்டதுனால அரசியல் நையாண்டி படத்தை நமக்கு எந்த சிக்கலும் இல்லாம படம் பார்க்கலாம், மக்கள் எதுவும் பிரச்சனை வராதுன்றதுனால சென்சார் போர்டு அனுமதிச்சிருக்கு. நம்ம இந்த கோடங்கி சார்பில் இந்த படத்திற்கு கொடுக்கப்படுகிற மதிப்பீடு, நம்ம பெரும்பாலும் படங்களுக்கு மதிப்பீடுன்றதை ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொடுத்து. ஸோ இந்த படத்துக்கு நம்ம 3.5 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பீடு கொடுத்துட்டு இந்த படத்தை நிச்சயமாக நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ரசிக்கலாம், சிரிக்கலாம், கடந்து போகலாம். அவ்வளவுதான். ஒரு ஜாலியான ஒரு படமாக இந்த படம் இருக்கும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.